குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஷூஸ்க்கு போடுறதுக்கு பாலிஷ் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈர துணியை வச்சு ஷூஸ் ஃபுல்லாகவே நல்லா வந்து ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. ஸோ ஈர துணியை வச்சு நம்ம துடைக்கும் போது அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஈர துணியை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே போயிடுச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் ஒரு 2லேருந்து 3 சொட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வந்து ஷூஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஷூஸ் ஃபுல்லாகவே லைட்டாக வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு பாலிஷ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ட்ரையான ஒரு கிளாத் வச்சு நல்லா ஷூஸ் ஃபுல்லாகவே நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு போல் அப்படியே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம பாலிஷ் பண்ணும் போது எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குமோ அதே போல தான் இருக்கும். ஷூ பாலிஷ் இல்லாத டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு ஷூ வந்து பாலிஷ் பண்ணாதது, ஒரு ஷூ வந்து நான் பாலிஷ் பண்ணி காட்டியிருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா ஷூவை வந்து சீக்கிரத்தில் வெளுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம்.